திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் 2026 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 7வது முறையாகவும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கடந்த ஓராண்டுகளாகவே களத்தில் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். புதிதாக அரசியல் களத்திற்கு திரு விஜயின் தமிழக வெற்றி கழகம் வந்தது அவர்களுடைய வெற்றியை பாதிக்குமோ என்பதற்காக இருக்கிற வலுவான கூட்டணியோடு மேலும் சில கட்சிகள் வர வேண்டும் என்று கடந்த சில மாதங்களாகவே தேமுதிகவில் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தது. இன்று தேமுதிக திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இந்த செய்திகள் வந்திருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தளவில் இரண்டு தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் சரி திமுக தரப்பிலும் சரி இரண்டு தரப்பிலும் பேசி வந்தார்கள். இரட்டை இலக்க எண்ணிக்கையில் இடங்கள் வேண்டும், ராஜ்யசபா வேண்டும், கூடுதலாக என்டிஏ அணியில ராஜ்யசபாவோடு மத்திய அமைச்சரவையில் இணையமைச்சர் துணை அமைச்சர் இடம்பெற வேண்டும் என்கிற மாதிரி எல்லாம் பேசியதாக நமக்கு செய்திகள் தகவல்கள் வதந்திகளாக தான் வந்து கொண்டிருந்தது. திமுக தரப்பிலும் பேசுகிறார்கள் என்பது அந்த வட்டாரத்தில் உள்வட்டார தகவல்கள் தெரிவித்தது. திருமதி பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தளவுல மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு திமுகவுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்கிற அந்த பொதுவெளி கருத்தாக்கத்தினுடைய தாக்கத்தில் 5 இடங்களோ 6 இடங்களோ 8 இடங்களோ எத்தனை இடங்கள் கிடைத்தாலும் ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் இந்த முறை தேமுதிக பிரதிநிதிகளாக சட்டசபைக்கு செல்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறார்கள். இதை தாண்டி ராஜ்யசபாவிலும் அவங்களுக்கு 4 ராஜ்யசபா எம்பிக்களை டெல்லி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நிச்சயமாக இந்த திமுக அணியில் தான் அவர் இணைந்து பயணிப்பார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல தேமுதிகவுக்கு பரவலாக 234 தொகுதிகளிலும் வாக்குகள் குறைந்தபட்ச வாக்குகள் என்றாலும் ஒரு 2000 5000 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிகளிலும் கடந்த காலங்களில் அந்த கட்சி பெற்றிருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியம் என்கிற கருத்தாக்கத்தில் திமுக தலைமை இந்த விஷயத்தை எடுத்து வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறேன் சகோதரன். அதே மாதிரி துரை கருணா, தற்பொழுது என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணிக்குள்ள தேமுதிகவை இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட முயற்சிகள்லாம் நடத்தப்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக பொறுப்பாளர் தேசிய தலைமையிலிருந்து பியூஷ் கோயல் அவர்கள்லாம் வந்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில் தேமுதிக என்டிஏ கூட கூட்டணியில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு நிலவுச்சு. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தாலுமே கூட அந்த கூட்டணியை கைவிட்டுட்டு திமுகவை நாடுவதற்கான அவசியம் என்னவா நம்ம பார்க்கலாம். வெற்றிதான் இலக்கு. அதாவது தேர்தல் களத்தில் வருகிற பொழுது வெற்றிதான் இலக்கு, காரண காரியங்கள் நமக்கு அவசியம் இல்லை என்கிற பார்வை தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கும். ஏற்கனவே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அளித்த வாக்குறுதியின்படி ராஜ்யசபா எம்பி கொடுக்கவில்லை என்று வெளிப்படையாகவே திருமதி பிரேமலதா கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். எதிர்வரும் இந்த 2026 இந்த மாதத்தில் நடைபெறும் இந்த ராஜ்யசபா தேர்தலால் தனக்கு இடம் கிடைக்கும் என்று நம்பியிருந்தார். அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் கூடுதல் இடங்களும் கிடைக்காது என்பது. இன்னொன்று, அனைத்து இந்திய அதிமுக தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இன்னும் ஒரு வலுவான கூட்டணியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. என்டிஏவில் பயணித்த சில சிறிய கட்சிகளும் கூட இன்னும் உறுதியாக இந்த அணியில் இருக்கிறோம் என்று வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியும் அவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பகுதியை அன்புமணி ராமதாஸ் அவரை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. என்டிஏ தரப்புல அமமுக தினகரனை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு வெற்றிக்கான வலுவான கூட்டணி இல்லை என்கிற கருத்தாக்கம் திருமதி பிரேமலதாவுக்கும் அந்த கட்சியினருக்கும் தேமுதிகவினருக்கும் ஏற்பட்டதன் விளைவாக திமுகவில் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 3-4 எம்எல்ஏக்களாவது நாம் சட்டசபைக்கு இந்த முறை பிரதிநிதித்துவத்தை அனுப்ப முடியும் என்கிற ஒரு வலுவான நம்பிக்கை உருவானதன் அடிப்படையில தான் திராவிட முன்னேற்ற கழக அணி மீது கூடுதல் நம்பிக்கையும் அனைத்து இந்திய அதிமுக தலைமையிலான என்டிஏ மீதான நம்பிக்கையும் தான் பிரேமலதா இந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் சகோதரர். திரு துரை கருணா, அதே போல தேமுதிக தரப்புல வந்து இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில பல்வேறு தரப்பினரும் என்ன சொல்றாங்கன்னா அது கிடைக்க வாய்ப்பு இல்லை,
10 தொகுதிகளுக்கும் உள்ளதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல உங்களுடைய பார்வை? இல்ல 2021 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக இந்த கட்சிகளுக்கு எல்லாமே 6 இடங்கள் கொடுத்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு அவர்களும் சம்மதித்தார்கள். ஏற்கனவே 25 இடம் 20 இடங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்டது உண்டு திமுக அதிமுக கூட்டணியில. அதே மாதிரி மதிமுகவும் கிட்டத்தட்ட 20 24 தொகுதி 21 தொகுதிகள்ல எல்லாம் கூட்டணியில போட்டியிட்டு இருக்கிறார்கள். விசிகாவும் 10 12 தொகுதிகள்ல கடந்த கால தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கார்கள். அவர்கள் அனைவருமே 6 தொகுதிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள் என்கிற பொழுது திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் அதை ஒப்புக்கொள்வார்கள். அதற்கு தக்கவாறு தேர்தல் நிதி, கட்சி நிதி என்று கிடைக்கும். எனவே அந்த அடிப்படையில் இடப்பிரச்சனையே வராது, தீர்த்து கொள்வார்கள் என்பதுதான் என்னோட பார்வை. சகோதரர், தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு துரை கருணா.